ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 32. சீதையின் சம்சயம். தூதனுக்குரியது வெண்மை என்ற இலக்கணப்படி ஆஞ்சநேயர் அணிந்திருந்த வெள்ளை வஸ்திரத்தை பார்த்தாள் சீதை. அவருடைய உருகிய தங்கம் போன்ற விழிகளையும் மஞ்சள் வர்ண தேகத்தையும் கண்டாள். பிறகு ராவணன்தான் நம் மனதை மாற்ற ராமகதையை சொல்கிறானோ, குரங்குக்கு இத்தனை தேஜஸ் உண்டா என்று அவநம்பிக்கை கொண்டாள். மயக்கம் வரும் போல் இருந்தது. நம்புவதா நம்பாமல் இருப்பதா? அந்த வானரத்தை அழைத்து பேசினால் அனர்த்தம் விளையுமா என்றெல்லாம் யோசித்தாள். உண்மையாகவே இவன் ராமதூதனாக இருந்தால் அரக்கிகள் விழிப்பதற்குள் பேச வேண்டுமே என்று மனம் பரபரத்தது. ஒருவேளை இதெல்லாம் கனவோ? விழித்துக்கொண்டே நினைவுகளின் எதிரொலியாய் பிரதிபலிக்கிறேனோ? இப்படியெல்லாம் எண்ணி குழப்பமுற்று கீழே சரிந்தாள். பின்னர் தானே தெளிந்து எழுந்து, கனவில் வானரத்தை கண்டால் பந்துநாசம் என்பார்களே, ராம லக்ஷ்மணர்களுக்கும் என் பிதாவான ஜனகருக்கும் மற்றுமுள்ள சுற்றத்தினருக்கும் எதுவும் நேராதிருக்கட்டும். இது கனவல்ல, தூங்கினால் ஏற்படும் நிகழ்ச்சிகள் அல்லவோ கனவாகும். இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டும் என்று மனம் கற்பனை செய்து கொள்கிறது. ராம சரித்திரத்தை மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு? ஏதோ ஒரு வானரம் பழம் தின்ன வந்திருக்கிறது. அது என்னை கண்டு பயப்பட, நான் அதை கண்டு பயப்படுகிறேன். என் திசை தெய்வங்களே, என் செவிப்புலன் பழுதாகவில்லை. நான் கேட்டது நிஜம். சர்க்கம் 33. ஹனுமன் சீதை சம்பாஷணை. பவழத்தை போன்ற வதனத்தையுடைய மகா தேஜஸ்வியான ஆஞ்சநேயர் மரத்திலிருந்து சரசரவென்று கீழிறங்கி அதிக வினயத்துடன் சீதையின் அருகில் சென்று தலைமேல் கைகூப்பி நிலம் தோய நமஸ்கரித்து மதுரமான குரலில் மெலிதாக, தாமரை மலர் போன்ற விழிகளையுடைய ராமனுக்கு வணக்கம். தங்களின் விழிகளில் துக்கத்தால் பெருகும் நீரை பூமி கிரகித்துக் கொள்வதால் ஒரு சொட்டுக்கு பல உயிர்கள் இரத்தம் சுந்தப் போகின்றன. தங்களை இப்படி கதறச் செய்தவர்கள் எவர்? தாங்கள் சந்திரனின் பத்தினியான ரோஹிணியா, வசிஷ்டரின் துணைவியான அருந்ததியா, தங்களின் உடன் பிறந்தவரோ, பர்த்தாவோ, புத்திரர்களோ ஆபத்தில் இருக்கிறார்களா? பூமியில் பாதம் பதிவதால் தாங்கள் தேவமங்கை அல்ல. நான் ராமதூதன். ராவணனால் களவாடப்பட்டு கொண்டு வந்த சீதையை தேடி அழைகிறேன். தாங்கள் யார் என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டார். ஜானகி இதை கேட்டு மகிழ்ச்சியுடன், நான் மிதிலை அரசரான ஜனகரின் புத்திரி, ராஜசிரேஷ்டரான தசரத சக்கரவர்த்தியின் மருமகள், சத்தியம் தவறாத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பத்தினி. என் பெயர் சீதை. வில்லொடித்து என்னை மணந்த ராகவனுடைய நகரத்தில் 12 ஆண்டுகள் சுகபோகமாய் வாழ்ந்தேன். 13வது வருடம் ராஜா ராமனுக்கு யுவராஜ அபிஷேகம் நடத்த நிச்சயித்த நாள் குறித்தார். அவருடைய மனைவியான கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்தால் உண்ணாவிரதமிருந்து உயிர் விடுவதாக அச்சுறுத்தினாள். ராமனை காட்டுக்கு அனுப்புவதான வரத்தை கேட்டாள். தசரத மகாராஜா வாக்கு தவறாதவர். கண்ணீரோடு மதிமயங்க, உனக்கு உரிமையான ராஜ்யத்தை எனக்கு தானமாக கொடு என்று கேட்டார். பிதுர் வாக்கியத்தை நிறைவேற்ற மர உரி தரித்து வனத்துக்கு புறப்பட்டார் என் பதி. அவர் பெற்றோர்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை கூட சொல்ல மாட்டார். என்னை என் தாயாருடன் அயோத்தியிலேயே இருக்கும்படி கூறினார். என் பிரபு இல்லாத வைகுண்டமே நரகம் என்று பூமியில் ஜனித்தவள் நான். அயோத்தியில் எப்படி நான் 14 ஆண்டுகளை கழிக்க முடியும்? அதனால் நானும் அவரோடு வனம் வந்தேன். இணை பிரியாத சுமித்ரா புத்திரனும் தமையனுக்கு சேவை செய்ய கூட வந்தார். அபிஷேகத்துக்காக முந்திய நாள் நடத்திய விரதம் வனவாசத்துக்கான விரதமாயிற்று. தண்டகாரண்யம் வந்தோம். அப்போதுதான் கேடுகெட்ட ராவணன் என்னை பலாத்காரமாக தூக்கி வந்து இங்கே சிறை வைத்திருக்கிறான். அவன் எனக்கிட்ட கெடுவில் இன்னும் 2 மாதங்களே பாக்கியுள்ளன. அதன் பின் நான் உயிர் தரியேன் என்றாள்.